பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை வரலாற்று அனைத்தும் உண்மை இல்லை என்பது எனக்கு தெரிய வருகிறது. அது சரியா தவறா என்பது ஐயா சொல்றேன். உண்மை இல்லைங்கிறத விட திரிக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா முழுக்க முழுக்க இல்லாத ஒன்றை சொல்கிறத விட ஒரு உண்மையை வச்சுட்டு 10 பொய்களை கலந்து இந்த கலப்படத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ என்சிஆர்டி புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. என்சிஆர்டி புக்கில் மாற்றுறதுல நம்ம ஃபெடரலிசம்ங்கிற இந்த சாப்டரை இல்லாமல் பண்ணுறாங்க, கூட்டாட்சிங்கிற சாப்டர் கூட இல்லாமல் பண்ணுறாங்க. சிந்து வெளியை வேதிக் சிவிலைசேஷன் மாற்றுறதுக்கு அது என்சிஆர்டிலேயே சில மறுப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றுவதற்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு. வரலாற்றே ஆதிக்க சக்திகள் எப்போவுமே எஜுகேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பவர். ஆதிக்க சக்திகளின் கருவியாக கல்வி இருந்து வந்துள்ளது. வரலாறு இதுவரைக்கும் ஆதிக்க சக்திகளின் கருவியாக இருந்து வந்துள்ளது. அதனால தான் there are so many biographies. நிறைய பேர் மன்னரை பற்றி எழுதுவாங்க, மன்னர் தங்களை பற்றி எழுதுன புத்தகங்கள் வரும். பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், ஹேஜியோகிராஃபிஸ், இதெல்லாம் வரலாறுன்னு தவறாக நம்ம சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம திருவிக்கா எழுதின நூலின் பெயர் 63 நாயன்மார் வரலாறுன்னு போட்டிருப்பார். 63 நாயன்மார் வரலாறு. சுந்தரர் வரலாற்றை சொல்றதுல கைலாசத்தில் அவர் இருப்பார். He was flirting with the servants of பார்வதி. அதனால் அவருக்கு பனிஷ்மெண்ட்டு பூலோகத்தில் பெறான்ட்டு நேரில் உட்காந்து பார்த்துட்டு எழுதுவாங்க. ஏன்னா இவன் கிளைம் பண்ணால் அதற்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? ஆனால் இவர் சுந்தரர் இங்கே வர்றாருன்னு இருக்கும். இல்லாத இருக்கிறதா யானை திடீர்னு கத்தும், மனித குரலை மற்றவங்க பேசுவாங்க, இதை வரலாறுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க, ஆங்கிலத்தில் ஹேஜியோகிராஃபிம்பாங்க. திருத்தொண்டர் குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தொண்டர்னா ஒரு பக்தியில் தங்களுக்கு பிடித்தவங்களை மிகைப்படுத்தி சொல்லுவது, இல்லாதெல்லாம் சொல்கிறதுங்கிறது அதை வரலாறாக ஏற்றுக்கிறது கிடையாது. ஹேஜியோகிராஃபி. குரானிக்கல், நிகழ்வின் தொகுப்புகளே வரலாறாவது கிடையாது. தொகுப்புகள் வர்ற சமயத்தில் நிகழ்வுகளை குறிப்பிட்டு ஏன் நிகழ்ந்தது, அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது, எதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஆராயிறதான் வரலாறு. நிகழ்ந்த செய்தி நேற்றைய வரலாறு நேற்றைய செய்தி இன்றைய வரலாறுங்கிறது முழுக்க உண்மை கிடையாது. செய்திகளை நீங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகின்ற பொழுதுதான் வரலாறாகும். செய்திகளே வரலாறாவது கிடையாது. ஒரு செய்தியை சொல்கிறாங்க, இப்போ நமக்கு தெரியும் சாராயத்தை பற்றி எவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்ட்டு. ஏன் நிகழ்ந்தது, அதை ஏன் இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், எதனால் நிகழப்போகிறது, இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும், அது வரலாறு. சும்மா நிகழ்வுகளின் தொகுப்பு வரலாறு அல்ல. அதை அரசாங்கத்தில் அரச அவையில் இதுக்குன்னே ஒரு கோர்ட்டு கிரானிக்குலரை வச்சுருப்பாங்க. அரசவையில் அவன் அரசனுடைய நிகழ்வுகளை தொகுத்துட்டே வருவான். அதை இன்றைக்கி வரலாறாக கொடுப்பாங்க. முகலாயர் பீரியட்லாம் நிறைய புத்தகங்கள் உண்டு, ஆனால் அரசனுடைய குறைகளை சுட்டி காட்டவே மாட்டாங்க. பயோகிராஃபிலையும் அரசனுடைய தவறுகள் வராது. இதெல்லாம் வரலாறுன்னு நம்ம சொல்ல கிடையாது. ஸோ வரலாறு என்ற பெயரில் நமக்கு தரப்படுகின்றவை உண்மையில் வரலாறுகளா என்பதை நீங்கள் ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும். வரலாறுங்கிறது வரலாறெல்லாம் நூல்கள் தான் உருவாக்கப்படுது. ஆனால் அறிவுக்கு உகந்த நம்பகத்தன்மை மிக்க உண்மை அடிப்படையாக கொண்ட வரலாறை உருவாக்குறது நம்ம பொறுப்பு. பேராசிரியர் சுபவீரபாண்டியன் எழுதிய இடதுசாரி தமிழ் தேசியன்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் கவிஞர் இன்குலாப் ஒரு அணிந்துரை கொடுத்துருப்பார். அதில் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுலேருந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துக்கங்க, தேவையில்லாத குப்பைகளை தலையில் சுமக்காதீங்க அப்படிம்பார். அதாவது இப்போ ராஜராஜ சோழன் ஒரு பெருமையை பற்றிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குப்பையை தலையில் சுமக்காதீங்க, நல்ல விஷயமான அதை எடுத்து தாராளமாக நீங்கள் அது சத்துள்ள வித்துள்ள விஷயமான எடுத்துக்கங்க அப்படிம்பார். அந்த ஒரு விஷயம் நான் படித்ததை இன்றைக்கி 1 மணி நேரமாக ஐயா கிளாஸ் எடுத்திருக்காரு. நீங்கள் வரலாற்றில் நீங்கள் எதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறத விட எதெல்லாம் கழிவு அதெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணணும்
அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி 1 மணி நேரம் ஐயா எடுத்தார். அதுக்காக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் முதல்ல. அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, இப்போ வில் டியூரன்டோடைய புக்கு பற்றிலாம் சொன்னீங்க ஐயா. அந்த மாதிரி தமிழில் ஏதாவது புத்தகம் இருக்குங்களா? அப்படி எதுவும் இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்ட்டு நமக்கு வள்ளுவர் வந்து வழிகாட்டியிருக்காரு. குப்பைகளை கூட உரமாக பண்ண முடியும். ஆனால் இந்த குப்பைகளை எப்படி உரமாக்கணுங்கிறத சிந்திப்போம். ஆனால் என்ன வேணும், உலக வரலாற்றில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இடம் இல்லை இன்றைக்கி இருக்க உலக வரலாற்றில். H.G. வெல்ஸில் தமிழ் சிவிலைசேஷன் ஒரு பகுதி இருக்கான்னு பாருங்கள், இல்லை டாயின்பியில் இருக்கான்னு பாருங்கள், டியூரனில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் செய்திகளை தரவுகளை கொடுக்குறவங்க தாங்கள் சார்ந்த தரவுகளை கொடுத்தாங்களே தவிர இந்தியாவில் இருக்கிற பிற பிரிவுகளை இதனுடைய தகவல் கொடுக்கல. அதனால் வில் டியூரன் வந்து உபனிஷத்தை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி செலக்டட் வெர்ஷன் ஆஃப் உபனிஷத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு எழுதினார். ஒரு உலக வரலாற்றுங்கிறத நம்ம தமிழர்கள் மட்டுமல்ல, பல பிரிவினருக்கு இடம் கிடையாது. ஆதிக்க பிரிவுகளுக்கு மட்டுமே இடமளிக்கின்ற உலக வரலாறு. இப்போ யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, ஐரோப்பியமாக்குவது. யூரோப் ஒரு சிவிலைசேஷன் வந்துருச்சு, கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் நான் சொல்ல மாட்டேன், யூரோப்பியன் சிவிலைசேஷன். அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அங்கே வந்த சிவிலைசேஷன் வருது, ஆஸ்திரேலியாவில் வருது, சவுத் ஆஃப்ரிக்காலையும் வருது. ஒரு நாகரிக பரவல் வருது. அதனுடைய மெரிட் டிமெரிட்டை பற்றி விமர்சனம் பண்ணுறது விஷயம் வேறு. ஆனால் அதில் மறைக்கப்பட்டது என்ன? அமெரிக்காவினுடைய தொல்குடிகளை பற்றி எந்த செய்தியும் கிடையாது. அந்த அவங்களெல்லாம் பார்த்தா ஏறக்குறைய இந்த கெனிபால்ஸ் அப்படி மாதிரி மனித மாம்சம் சாப்பிட்றவங்க மாதிரி நம்ம சித்தரித்து அவர்களை வந்து ரொம்ப கொடூரமானவர்கள்ன்ட்டு நம்ம கௌபாய் படத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க. அவர்கள் மண்ணில் அவர்கள் பகுதியை சொத்தை சூறையாடியவர்கள் அவர்களை இன்று மியூசியம் பீஸ் மாதிரி ஒன்று இடத்துல வச்சுட்டு பல கோடி அந்த சுதேசிகளை அடித்து அங்கே ஐரோப்பிய நாகரிகம் பரப்பப்பட்டது. இதை நம்ம திருப்பி கொண்டு வர முடியாதுங்கிற விஷயம் வேறு. ஆனால் படிப்பினை நமக்கு வேணும் இல்லையா? நம்ம வந்து if we fail to live up to the age, காலத்திற்கு ஏற்ப நம்மை நாம் சுதாரித்து தயாரித்து கொள்ளாவிட்டால் we are likely to become extinct, இல்லாமல் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம உத்திகளையும் மாற்றிக்கணும், நாம் வந்து அடாப்டும் பண்ணிக்கணும். நம்ம ஆயுதங்களே போதுமானவன்னு எடுத்துக்க முடியாது, நமக்கு இருக்கிற அறிவே போதும்னு எடுத்துக்க முடியாது. அறிவுங்கிறது ஒரு சிறப்புக்கு மட்டும் உரியதில்லை. தமிழனுக்கு மட்டுமே அறிவு, பிராமணனுக்கு மட்டுமே அறிவு, சீனனுக்கு மட்டுமே அறிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், தற்பெருமிதமே தவிர உண்மை அல்ல. எல்லா மனிதருக்கும் அறிவுத்திறன் உண்டு. அவன் இருக்கின்ற இடங்களில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ். அங்கே இருக்கின்ற அந்த சவால்களுக்கு ஏற்ப தனது தகுதிகளை மேம்படுத்தி கொள்ளுகின்றான். அந்த தகுதிகளை மேம்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறவன் அழிஞ்சு போயிடுறான். நம்ம வந்து விழிப்போடு இருப்பது அவசியம். இப்போ என்னை பொறுத்தவரை நான் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வர்றேன், வரலாற்று பாதுகாப்பு இயக்கம்ட்டு. வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தில் நான் வலியுறுத்துறது ஒரு முக்கியமான நோக்கம், ஒரு இந்திய தேசிய வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற தேசிய வரலாறு அப்படின்றது. இந்திய தேசியமே பிரிட்டிஷ்காரெலாம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது நம்ம என்ன கட்டணும்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. கான்ஸ்டியூஷனில் நமக்கு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒன்றியம்னு சொல்கிறோம். ஒரு யூனிட்டரி ஹிஸ்டரி எப்படி யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு பொருந்தும்? நான் தேசிய அந்த வரலாற்றை பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு மட்டும், ஒரு மொழி பிரிவு மட்டும் இந்திய நாகரிகத்தை தோற்றுவித்து வளர்ப்பவர்களாகவும் மற்ற பிரிவினரை அவரை சார்ந்திருக்க வேண்டிய பிரிவினராகவும் காட்டுகின்ற வரலாறு.
அதனால தான் இந்திய தேசிய வரலாற்றில் தமிழ் போன்ற பிற பிரிவினருக்கு இடம் குறைக்கப்பட்டது. அதன் விளைவாக உலக வரலாற்றில் தமிழருக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. முதல்ல நம்ம கேட்க வேண்டியது தமிழர் வரலாற்றை சீர்படுத்திக்கணும், மனிதமயப்படுத்தணும். ரெண்டாவது, இந்திய தேசிய வரலாற்றை இந்திய கூட்டமைப்புக்குரிய கூட்டமைப்பு வரலாறாக மாற்றணும். இங்கே கங்கை பகுதியின் விரிவாக்கம் மட்டுமே இந்திய வரலாறாக இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய பகுதி அவை இணைக்கப்பட்டால்தான் இந்திய தேசிய வரலாறு. அந்த வரலாற்றின் தாக்கம் உலக வரலாற்றில் வர வேண்டும். அப்படி உலக வரலாறு மாற்றி அமைக்கப்படும் என்றால் இந்த வில்டியுரண்டுகள் தமிழர்களை பற்றியும் குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த டாயின்பேகள் தமிழர்களை தவிர்த்திருக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் மட்டும்தான் தெரியுது, தமிழ் தெரிய மாட்டேங்குது, பிராகிருதம் தெரிய மாட்டேங்குது, தெலுங்கு தெரிய மாட்டேங்குது. அதன் விளைவாக என்ன ஏற்பட்டது என்றால் ஒருதலை பட்சமான வரலாறுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒருதலை பட்சமான வரலாற்றிலிருந்து பரவலாக்கப்படுகின்ற ஒரு வரலாற்றை நாம் கூறுகின்றோம். வரலாற்று ஆய்வுக்கு மனிதமயப்படுத்தணும் சொல்கிறதில் எந்த பிரிவையும் அந்நியப்படுத்துகின்ற வரலாறாக நாம் விரும்புகின்ற வரலாறு இருந்துவிடக்கூடாது. இன்க்ளூசிவ் ஹிஸ்டரி வித் அடிக்குவேட் அப்ராப்ரியேட் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி செக்மெண்ட். அது இன்றைக்கி இல்லை, உலக வரலாற்றில் இல்லை. மத வரலாறாக இருக்குது, மானுட வரலாறாக இல்லை. அதை மாற்றணுங்கிறது அதை பண்ணிட்டுருக்கோம். அதை செய்ய வேண்டிய வேலை பல பகுதியில் பெரிய வேலை. 200-300 வருஷமாக செஞ்ச அந்த தவிர நம்ம ஒரு 3 ஆண்டுகளில் முடிக்க முடியும்னு எனக்கு தோணலை. பட் முயற்சி துவக்கப்பட வேண்டும், தொடரப்பட வேண்டும். ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னமா அந்த ஹிஸ்ட்ரி எப்படி அவுட் டு கிரியேட் தி ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி இட் நாட் பி ரிப்பீட்டட். ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸ் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் பிகாஸ் ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு உண்மை இல்லை, அந்த அளவுக்கு இல்லை போது அப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்ன மாதிரி ஒரு பிகாஸ் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்துக்கு கெமிஸ்ட்ரி ஆஃப் த பிரெயின் ரொம்ப இருக்குது இல்லையா, கெமிஸ்ட்ரி ஆஃப் த பிரெயின் இருக்குது. அப்போ இருக்கும்போது அந்த ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி பிரெயின் நமக்கு தேவைப்படுது. அதாவது ஆக்சுவலாக அது ஒரு ப்ரொடக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்கு அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு மைண்டு தேவைப்படுது. ஸ்ரீனிவாசன் சார் சொன்னதில் அவருடைய கருத்து எனக்கு புரியுது. ஆனால் அந்த சொல்லை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். கிரியேட்டுங்கிறது நாம் படைக்கிறது. வி வாண்ட் டு எவால்வ் ஏ ஹிஸ்டரி, நாட் கிரியேட் ஏ ஹிஸ்டரி. நம்ம விருப்பத்தை திணிக்கிறது கிரியேஷன். ஏன்னா ஹிஸ்ட்ரியிலேயே கிரியேஷன் எவல்யூஷன் இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி டூ இது பெரிய பிரச்சனையை உருவாக்குது. நம்மால் ஹிஸ்ட்ரியை படைக்க முடியும், நாம் புதுசாக ஒன்று உருவாக்குறோன்னு அர்த்தம். ஹிஸ்ட்ரியை நாம் உருவாக்க போகிறதில்ல, ஏற்கனவே நிகழ்ந்த விஷயங்களை எப்படி விளக்குறோங்க, எப்படி நம்ம பயன்படுத்துகிறவங்களை பேசுகிறோம். ஸோ ஹவு வி ட்ரை டு எவால்வ் அவர் லெசன்ஸ் ஃப்ரம் தி பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரைட் இஷ்யூஸ். அது ரைட் அண்ட் ராங்கிறது யார் தீர்மானம் பண்ணுறது? விச் ஆர் த ரைட் இஷ்யூஸ், விச் ஆர் த ராங் இஷ்யூஸ்னு பண்ணுறது அவர் கன்சர்ன்ஸ். நம்ம அக்கறை தான். எதன் மீது நம்ம அக்கறை, யார் மீது நமது அக்கறை. நம்ம நம்ம பற்றியே அக்கறை, செல்ஃப் சென்டர்ட்னஸ் அது இருந்ததுன்னா அதை ரைட்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ இங்கே ரைட் ராங்கிறத பற்றி ஒரு புரிதல் நமக்கு தேவை. சம்திங் இஸ் ராங் ஃபார் மெனி, but though it is believed by many as wrong, it may not be wrong. ஏன்னா டைம் எவால்வ் பண்ணுற சமயத்தில் எப்போவுமே ரைட் ராங் என்ன பண்ணுறோன்னா எக்ஸிஸ்டிங் மைண்ட் செட்டை வச்சு தீர்மானம் பண்ணுறோம். அது நம்ம ஒரு பெண்கள் விஷயத்தில் கூட இருக்குது. நம்ம எவ்வளோ குழந்தைங்க பெண் குழந்தைங்க உட்காந்துருக்கு, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கு முன்னால் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்துன்னா மரியாதை இல்லாமல் உட்காந்துருக்க, அவ்வளோ ஆம்பநாட்டி அத்தனை பேர் உட்காந்துருக்கா, நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. தேவதாசன் ஒரு படம் வந்தது, அது வங்கக்கதை, அதை நாகேஸ்வரா எடுத்து ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் தேவதாசும் பார்வதியும் சின்ன குழந்தைகளாக இருப்பாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த குழந்தை படிப்பு தொடரணுமாங்கிறது. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவள் ராமாயண மகாபாரதம் படிக்கிற அளவு படிச்சுட்டா அது போதும், இன்னும் வீட்டு வேலையை பார்த்துக்க, படிப்பு அதோடு நிறுத்திடுறாங்க. இப்போ பெண்ணை எந்த அளவுக்கு நிறுத்தணுங்கிறத பற்றி
கவலைப்பட்ட சமூகத்தில் பெண் படிக்கிறதே பாவம்னு நினச்ச காலங்கள் ரைட் ராங்கிறது அங்கே மாறுது. அப்போ என்டையர் விமன்ஹுட் ஸ்டுட் அகெயின்ஸ்ட் தெம்செல்ஃப். இந்த பெண்கள் தங்களுக்கு எதிராக நின்னாங்க. தேவதாசி ஒழிப்பை பற்றி பேசுகிற இடத்துல 300 தேவதாசிகளை வச்சு ஊர்வலம் நடத்தினார் சத்தியமூர்த்தி, தேவதாசி முறை ரீட்டைன் பண்ணணுன்ட்டு. அப்போ ரைட் அண்ட் ராங்கை பற்றி அஃபெக்டட் பீப்புளுக்கே கான்ஷியஸ்னஸ் இல்லாத சமயங்கள் உண்டு. ஒரு சோஷியல் அவேர்னஸ் அவேக்கனிங் வர்ற சமயத்தில் அதுக்கு ஹிஸ்ட்ரி பயன்படுத்துறதில் கொஞ்சம் கேட்குறான், ஏன் பெண்ணுக்கு கல்வி கெடுத்தால் என்ன வந்துடும், குடிமுடிக்கு போயிடுமா? பெண் படித்தா சீக்கிரம் விதவையாயிருவா. இது 100 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. படித்த பெண் சீக்கிரம் விதவையாயிடுவா, படிக்கக்கூடாது அப்படின்னு படிப்பை தவிர்த்து எந்த மதமும் பெண்கள்கிட்ட ரொம்ப நியாயமாக நடந்துக்கல. அதில் நம்ம இடத்துல ரொம்ப நியாயமாக நடந்திருக்கு, இதில் அது இருக்குது. அப்போ அந்த ரைட் ராங்கை யார் டிசைட் பண்ணுறாங்க? அப்போ ரைட் ராங்கில் நாம் ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் வரணும். ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் அதை இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லோருக்கும் பொதுமைப்படுத்துகிறதா இருக்கணும். அதை ஹிஸ்டரி ஷுட் என்லைட்டன் அஸ் வாட் ஷுட் பி ரைட், வாட் ஷுட் பி கன்ஸ்டூட் அஸ் ராங். இதை ஹிஸ்டரியே சரியாக புரிஞ்சுக்கிட்டவனுக்கு தெரியும் எது தப்பு தவறுன்ட்டு. முன்ன ஒரு காலத்தில் ஒருத்தனை நம்ம விருது அர்த்தசாஸ்திர விதிகளோ மற்ற மகாபாரத விதிகளோ என்ன சொல்லுது, ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தனை பலியிடலாம், ஒரு கிராமத்துக்காக ஒரு குடும்பத்தையே பலியிடலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு கிராமத்தையே பலியிடலாம். இந்த பலிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பல ரிலிஜன்ஸ் ரிச்சுவல் ரிலிஜன் பலியை நம்பித்தானே இருக்குது. பலி யாரையும் பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பலி கொடுக்கறது தப்பு கிடையாது, இது ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ நாம் கேட்குறது, இந்த பலியை ராஜா பண்ணல, முதல் பலியை ராஜா பண்ணலாம் இல்லையா? ஏன் இரவான மகாபாரதத்தில் ஒரு ட்ரைபல் உமனுக்கு பிறந்த பிள்ளையை முதல்ல பலி கொடுக்குறாங்க. ஏன் அபிமன்யு பலி கொடுக்க வேண்டியதானே? அப்போது அந்த பலி கொடுக்குறதில் ஒரு ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க. ரூலிங் கிளிக் மேலே இருந்து ஹைரார்க்கி இல்லையா, தன்னுடையதெல்லாம் நான் பாதுகாத்துக்கிறான். அதுக்காக அவன் இறையை கீழே தேடுறான். நாம் அந்த பொதுமைன்னு வந்துருச்சுன்னா கடைசி பிள்ளையை கூட நம்ம பிள்ளைன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இது அப்படி கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் சொத்து உரிமைங்கிறது மூத்த பையனுக்கு மட்டும்தான் இருந்தது. ப்ராப்பர்ட்டி cannot be divided. சொத்து பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு சொத்தினுடைய உடைமை ஒருத்தர்கிட்ட இருக்கணும். பிரைமோஜெனிச்சர்னு ரூல் அந்த உலகங்களும் இருந்திருக்கு. அந்த மூத்த பையனுக்கு மட்டும்தான் வாரிசுரிமை சொத்துரிமைங்கிற மாற்றின நிகழ்ச்சி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஆக்ட் 1792 அந்த பிரைமோஜெனிச்சரை அடித்தாங்க. சொத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னாங்க. அப்போ என்ன கொஸ்டின் வந்துருச்சுன்னா, அரசன் செத்தா அடுத்தது யார்? அப்போ அவங்க அரசனே வேண்டாம்ட்டாங்க. அரசனுடைய வாரிசு இதை மறுபடியும் ரிவைவ் பண்ணணுன்ட்டு 1848 ரெவல்யூஷன் அண்ட் இந்த கவுண்டர் ரெவல்யூஷன் வரதில் பிரைமோஜெனிச்சை திரும்பி கொண்டு வரணும் ஒரு புரட்சி நடந்ததுங்க. அதையும் மீறி தான் டிஸ்ட்ரிபியூட்டரி ஜஸ்டிஸ்னு ஒன்று வந்தது. ரூல் ஆஃப் லாவும் இந்த சொத்தை பகிர்வதும் பல கடுமையான மனித முயற்சிகளை பிறகு தான் கிடைச்சது. அதேபடியே சொத்து பகிர்தலையும் முதல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க, பெண்களுக்கு கொடுக்கல. ஆனால் பெண்களையும் குழந்தைகள்ங்கிற எடுத்துக்கிட்டு அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நடந்த முயற்சிகள் சோஷியல் ரெவல்யூஷன் மூலமாக தான் நடந்தது. இந்த நேஷ்னல் ரெவல்யூஷன் அது நடக்கலை, சோஷியல் ரெவல்யூஷன் நடந்தது. பெண்களுக்கும் சொத்துரிமை கல்வி உரிமைன்னு கொடுக்கறதுக்கு இன்றைக்கெல்லாம் ரொம்ப இருக்கிறவங்களை இயல்பாகப்படுது இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த இயல்பு சாதாரணமாக வந்தது கிடையாது. வரலாற்றில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள், நாம் இன்றைக்கி அனுபவிக்கிற பல சௌகரியங்களை எப்படி அனுபவிக்க முடிஞ்சதுங்கிற பற்றி உங்களை சிந்தனை இல்லாட்டா
இது இழக்கிற சமயத்தில் உங்களால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். உங்களுக்கு சம உரிமைங்கிறது, ஆனால் சம உரிமை எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்துருச்சான்னா அது இல்லை. யூ ஹேவ் டு ஸ்ட்ரைவ் ஹார்டு. இனியும் வர வேண்டியிருக்கு. கோயிலில் பெண்கள் நுழைய முடியாத நிலைமை இருக்கு இல்லையா, இருக்குது. நமக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், டைவர்சிட்டிக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் வித்தியாசம் புரியாமல் சட்டங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. டிஸ்பாரிட்டி வேறு, டைவர்சிட்டி வேறு. ஒரு ஆண் பெண் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண் பெண் டிஸ்பாரிட்டி முடியாது, ஏற்றத்தாழ்வு இருக்க முடியாது. ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு இருக்குது, இயல்பு. வேறுபாடுங்கிறது இயல்பு, ஏற்றத்தாழ்வுங்கிறது மனிதன் உருவாக்கியது. நாம் சொல்கிறது எல்லாமே ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டி. டிஃப்ரென்சஸ் மே பி தேர், டிஸ்பாரிட்டி கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா we claim that we all belong to humanity. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த டிஸ்பாரிட்டியை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். உங்கள் பர்டிகுலர் இங்கெல்லாம் நம்ம சொல்கிறதுல அந்த விமனுக்கு வந்து பெண்களுக்கு ஒருத்தரை கேட்டார், பெண்களுக்கு வந்து ரொம்ப தனி கமிஷன் வைக்கிறாங்க, விமன் ரைட்டை பற்றி பேசுகிறாங்க, மேல் ரைட்டை பற்றி பேசலையே அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படி பேச வேண்டிய காலம் வந்தால் வெரி ஹாப்பி. இது வரைக்கும் அப்படி வரல. மேல் ரைட்ஸை பற்றி பேச வேண்டிய காலம் வரல. குலேபகாவலி மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் கூட பாருங்கள், எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் குலேபகாவலியில். அந்த படத்தில் ஒரு குயின் பெண் வந்து ஆட்சி செய்கிறான். அப்போ அந்த பாட்டு வரும், தஞ்சை ராமதாசன் நினைக்க அந்த பாட்டு ஏறினது, ஆண்களை பெண்கள் கூட அடிமையாக்குவது அநியாயம் அப்படின்ட்டு. அது இந்த வரி போடுறதெல்லாம் பண்ணிட்டு ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம். ரிவர்ஸில் சொல்லவே இல்லை, பெண்களை ஆண்களை அடிமையாக்குவது அநியாயம்னு சொல்லலை. அப்போ அந்த இருப்பு நிலையை மாற்றினதுல கொஞ்சம் பேர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க, எக்ஸாகரேட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் இது சகஜம். ஆனால் சமன் வர்ற வரைக்கும் இந்த எருப்பு மறுப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். என்லைட்டன்மெண்ட்ங்கிறது அறிவுத்தன்மை, விழிப்புணர்வுங்கிறது, இதையெல்லாம் மாற்றணும். ஹிஸ்டரி ஷுட் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். யூ யூஸ் இட் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். அந்த வந்து நம்ம வந்து எவால்வ் பண்ணுவோம், பல விஷயங்களை எவால்வ் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரியை வி டோன்ட் கிரியேட், பிகாஸ் த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் இஸ் கிரியேட்டிங் ஹிஸ்டரி. இல்லாதெல்லாம் ராமனை வந்து ஹிஸ்ட்ரியாக பண்ணது, விஷ்ணுவை வந்து ஹிஸ்ட்ரியாக பண்ணது, அவதாரங்களெல்லாம் ஹிஸ்ட்ரியாக பண்ணது. அது தே ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. வி டு நாட் வாண்ட் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட், பட் சம்திங் இஸ் ஹிடன். செலக்டிவ்லி சம்திங் இஸ் ப்ராட் அவுட். நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து ரேஷனலாக யூஸ் பண்ண விரும்புகிறோம். டு ஹியூமனைஸ் ஹிஸ்டரி. We will humanize history, we will evolve a better history so that it will be useful as a civilizing agency. நீங்கள் வந்து வரலாறு சாமானியனோட பார்வையில் சாமானியனை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பண்டைய வரலாற்றுல அசோகரில் ஆரம்பித்து மாடர்ன் வரலாற்றில் காந்தி வரைக்குமே எல்லாருமே நாயக பின்பற்றோடு தான் வரலாறு வந்து ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வரலாற்றில் வந்து நாயக பின்பற்ற பிரித்து எடுத்துட்டோம்னா அந்த வரலாறு பெரும்பான்மையினால மக்களால் ஏற்றுக்கப்படுமா, இல்லை திரும்பவும் நம்ம சாமானியனால தான் நாயகனாக கட்டமைக்கணுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. வரலாற்றில் ஒருத்தனை ஏன் நாயகனாக பண்ணணும்? சந்திரகுப்தனையும் வந்து அந்த நம்ம குப்தம் பேரரசனை ஹீரோவை பண்ணுறோம். தேவி சந்திரகுப்தம்னு ஒரு பெரிய ட்ராமா ஒன்று இருக்குது. அந்த தேவி சந்திரகுப்தத்தை சந்திரகுப்தனை பற்றி அவங்க அண்ணன் கொன்னுட்டு அண்ணன் மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு கேட்டதுக்கு ஒரு தேசபக்த காரணத்தை சொல்லுவாங்க அந்நியர்கிட்டருந்து காப்பது. அசோகனை நாயகனாக நம்ம பண்ணல. ஆனால் அசோகனை எப்படி பார்க்கணும்னா, நாம் பெரிதும் மதிக்கின்ற மனித பொதுமைக்கு ஒத்துழைத்த ஒரு ஆட்சியாளனாக பார்க்குறோம். அசோகன் மன்னனாக இருக்கிறனால நம்ம அவனை பாராட்டலை. அசோகன் ஆட்சியில் ஒரு பொது தர்மத்தை கொண்டு வர்றான். அசோகனை ஏன் எதுக்குத்தாங்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு. அசோகனுக்கு ரொம்ப கொடியவன் அப்படின்னு புத்தகங்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. அதுக்கு 2 காரணங்களை சொல்கிறாங்க. அசோகனால் விவகார சமதா, அசோகனால் தண்ட சமதா வருது. இது நம்ம மரபுக்கு தவறு. நம்ம மரபில்
அதிகாரங்களில் நிர்வாகங்களில் அனைவருக்கும் பங்கு கிடையாது. குறிப்பிட்ட பிரிவினருக்கே அது மரபு. தண்டனைங்கிறது வர்ணத்தை பார்த்து தண்டனை, பெண்ணுக்கு ஒரு தண்டனை, ஆணுக்கு ஒரு தண்டனை, இப்படி இருக்க தண்டனை. அசோகன் என்ன கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க, விவகார சமதா, நிர்வாகத்தில் அனைவருக்கும் பங்கு. அசோகன் கொண்டு தண்ட சமதா, குற்றம் ஒருத்தம் பண்ணால் அவன் எந்த ஜாதியோ வர்ணமோ எந்த நாட்டுக்காரனோ ஒரே தண்டனை, ரூல் ஆஃப் லா. இதனால் அசோகன் பாராட்டப்படுறான். அப்போ அந்த பாராட்டு எதற்குன்னா, ஒரு புதுமைக்கு ஒரு புதுமைக்காக முயன்ற ஒருவனை நாம் சுட்டி காட்டுறதுங்கிறது நாயகப்படுத்துகிறோங்க. ஆனால் எதை நாயகப்படுத்தி என்றால் மனித புதுமையை எங்கள் நாயகத்தன்மைக்கு உள்ளாக்குகின்றோம். ஒரு காந்தியார் இங்கே கொண்டு வந்ததில் காந்தியாரை சொன்னார். காந்தியார் மேலே விமர்சனம் நிறைய இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் காந்தியை மையப்பொருளாக பண்ண 2 விதமான மையப்படுத்தல். சனாதனத்திற்காக இன்றைக்கி மையப்படுத்துகிறவங்க வேறு, இன்னொன்று ஒரு தேசிய இயக்கம், பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னு இந்தியாவில் இருக்குது. 1885 வருது. நீ சொல்லப்போனால் சிப்பாய் கழகத்துக்கு மேலே தான் உங்களுக்கு நிர்வாகத்தில் பதவிகளில் இந்தியர்களுக்கு எல்லா அவங்க ஜாதி இனம் பிறப்பு எதையும் பார்க்காம சம வாய்ப்பு வழங்கப்படும்ட்டு விக்டோரியா அரசு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை பார்த்தோன்னா, ஆகா நமக்கு வாய்ப்பு வந்துடுச்சு, இங்கிலாந்து பாராளுமன்றம் வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. யாருக்கு ஆசை வந்தது? அடுத்த தட்டில் இருக்கிறவனுக்கு ஆசை வந்தது. அதனால் இந்த தேசிய இயக்கங்கள்லாம் ஏறக்குறைய 1916 வரைக்கும் அவங்க முக்கிய நோக்கங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவருங்கிறது கூட அதுக்கு மேலே தான் வருது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இண்டியன்ஸ் இன் தி இங்கிலீஷ் சிவில் சர்வீஸ் அண்ட் இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இது கூடன்னு கேட்டாங்க அவங்க. அதனால் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனுவல் செஷன் டிசம்பர் மாதம் நடக்கும், கிறிஸ்மஸ் வெக்கேஷன் நடக்கும். அதெல்லாம் வேடிக்கையாக சொன்னாங்க, ஹாலிடே பேட்ரியட் சொன்னாங்க, விடுமுறை கால தேசபக்தர்கள். காங்கிரஸ் எல்லாம் அந்த வெக்கேஷனில் கூடி தீர்மானங்களை போட்டு இங்கிலாந்து அரசுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த கோரிக்கைகளில் நீங்கள் எல்லாருக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிடையாது, மிடில் ஸ்கூல் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும், இலவச கல்வி வேணும், இலவச மருத்துவம் வேணும், எங்களுக்கு அந்தந்த சாலை வேணும்னு எழுதி கொடுத்தாங்க. ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு அந்த கவுன்சிலில் இடம் வேணும், இந்த இடத்துல பதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது இருந்த அத்தனை பேருமே இந்தியன் சொசைட்டியில் ப்ரிவிலேஜ்டு செக்ஷனில் இருந்தவங்க, பிராமின், காயஸ்தா, பார்சி, இதே மாதிரி இருந்தவங்க. காந்தி தான் வந்தப்புறம் அது வரைக்கும் என்ன இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லன்னா, நீங்கள் அரசியல் பேசலாம், சமூக விஷயம் பேசாதீங்க, அதுக்கான ஃபோரம் இது கிடையாது. சோஷியல் இஷ்யூஸ் were prohibited from being discussed in இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். காந்தி வந்தப்புறம்தான் அரசியலில் மக்கள் விஷயத்தை கொண்டு போகிறாரு. அவர் என்ட்ரியே உங்களுக்கு தெரியும், அந்த வாட்டிக்காலில் நீங்கள் அந்த அவுரி போராட்டம் நடக்குது இல்லையா பீகாரில், அதில் சம்பாரான் இந்த விஷயத்தில், அதுக்கப்புறம் ஆலை தொழிலாளர் போராட்டம் நடக்குது, அப்புறம் ஹரிஜன் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிறாரு. இவர் மக்கள் பிரச்சனையை தேசிய இயக்கங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கணும் முதல்ல கொண்டு வந்த தலைவர் காந்தி. அதனால தான் காந்தி தலைமையே அன்னைக்கு இருந்த பெரியார் கூட ஏற்றுக்கிட்டார். அந்த நம்பிக்கையில் தான் காங்கிரஸில் பெரியார் சேர்ந்தார். ஏன்னா இது வரைக்கும் இருந்தவங்கெல்லாம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுடைய பதவியை பற்றி பார்த்தாங்க. இப்போ சாதாரண நமக்குலாம் காந்தியுடைய போராட்டம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது பிராமணனுக்கோ சத்திரியனுக்கோ கிடையாது. அங்கே கூலிகளாக போன இந்தியர்களுக்கான உரிமைக்காக அங்கே போராட்டம் நடக்க, அதில் காந்தியார் பார்ட்டிசிபேட் பண்ணார். அங்கேயும் கருப்பர்களுக்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல, அங்கே பண்ணார். ஸோ ஒரு ஹோப் என்னென்னா, காந்தி பிராமணனும் கிடையாது, ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட இஷ்யூ காமன் பீப்புள். அதனால் காந்தி ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு பார்த்தாங்க. அது பெரியாருக்கு 1925 நம்பிக்கை போயிடுச்சு. கொஞ்சம் அம்பேத்கருக்கு ஆரம்பத்துலேருந்து கிடையாது. அம்பேத்கரோட அரசியலே ஆக்டிவிட்டீஸ் 1921 மேலே தான் அதிகமாக வருது, அவருக்கும் போயிடுச்சு. ஆனாலும் ஒரு நேஷ்னல் மூமெண்ட்டில் பப்ளிக் இஷ்யூஸ், பீப்புள் இஷ்யூஸை ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்தது, இன்க்ளூடிங் அன்டச்சபிலிட்டி ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்ததெல்லாம் அது வரைக்கும் காங்கிரஸில் பேசவே விட மாட்டாங்க.
கொண்டு வந்து காந்தி. அதனால் அந்த காந்தியை வந்து நம்ம நாயகன்னு கிடையாது, அதை வந்து ஒரு பேசும் பொருளாக எடுத்துக்கிறதுல எந்த ஒரு ஹீரோயிசமும் கிடையாது, ஹீரோவர்ஷிப்பும் கிடையாது. ஸோ எந்த விஷயங்களை ஹிஸ்ட்ரியில் நம்ம எடுக்கிறோன்னா, ஒரு தனிநபரை பற்றி குறிப்பிடுற சமயத்தில் ஒரு பொதுமைக்கு என்ன பயன்படுது, அவங்களால் ஏற்பட்ட கான்ட்ரிபியூஷனை இதை வச்சு அவங்கள அளவிடுறோம். அதனால தான் அது அசோகனையும் காந்தியை நீங்கள் சொல்லுவதில் நாம் இந்த ஒரு யாட்ஸுக்கு ஏன் இவங்களை வந்து தனிமை, இதை வந்து எல்லாருமே இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறது நான் சொல்ல. ஆனால் அடிமட்டத்தில் உள்ள மக்கள் காந்தியிடம் நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்போ ரைட் ராங்கிறது அங்கே காந்தி பண்ணது சரியா தப்பா, மக்கள் பிரச்சனை எடுத்து சரி, ஆனால் எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டாரா? இல்லை. பழைய புதிய மாற்றம் பழைய அமைப்புன்னு பார்த்தார் சனாதனம், அதை அம்பேத்கர் எடுத்துக்கல, பெரியார் எடுத்துக்கல. ஸோ ஒரு பழைய புதிய முந்தையில் பழைய கல்லை நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஹீரோ வர்ஷிப், பட் வி ஆர் அப்ரிஷியேட்டிங் ஏ சேஞ்ச் ஆட்டிடியூட், அவ்வளோதான் பார்க்குறோம். வேதங்கள் சொன்னாலே இட்ஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விஸ்டம், அப்போ தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அது வந்து ஒரு வடமொழியில் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, நம்மளுக்கு புரியாதுன்னு சில பேர் அது ரொம்ப ராங் கன்செப்ஷன் வச்சுக்கிறாங்க. பெரிய வடமொழி இருக்குது, நம்மளால் படிக்க முடியாது, அது வந்து அதுக்கு வந்து நம்மளால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதனால் அது வந்து சார் இல்லை 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 எனக்கு கிளாரிஃபிகே. இப்போ சார் வந்து வேதங்கள் பற்றி அதுக்காக நான் சொல்கிறேன். கான்டெக்ட் இல்லை, கான்டெக்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்குமா சார் நான் கேட்குற கேள்வி? இல்லை, ஒன்று வேதத்தை பற்றி நமக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. வேதம் வித்யா அது பின்னால் கொடுக்குற விளக்கம், வேத வித்துங்கிறது பின்னால் கொடுக்குற விளக்கம். வேதத்தில் என்ன இருக்குங்கிறத சாமானிய மக்கள் ஏன் தெரிஞ்சக்கூடாதுன்னு ரொம்ப நாள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. வேதத்தில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு மறைப்பு ஏன் ரொம்ப நாள் இருந்தது. ஒன்றும் இல்லை, இல்லை ஒன்று வேதங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஏறக்குறைய என்ன முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை படித்தேன். ஒரு ப்ரேயர் சாங்கோட கம்போசிஷன் தவிர வேறு எதுவும் கிடையாது. அதில் அஸ்ட்ரானமி இருக்குது, அதில் அனாட்டமி இருக்குது, அதில் வந்து காஸ்மாலஜி இருக்குது, அதில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது, அதில் வந்து எலக்ட்ரானிக் இருக்குது. இன்றைக்கி வேதத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு வேதத்தில் எதுவும் கிடையாது. ஒன்று சிம்பிள் ப்ரேயர் சாங்ஸ், அது அவங்க நோக்கம் ரொம்ப இது. யஜ்ஞத்தை பேஸ் பண்ணி தான் வேதம் வருது. யஜ்ஞம் வந்து பலியை பேஸ் பண்ணி வருது. யந்திரம் தந்திரம் மந்திரம் 3 தான் அந்த யஜ்ஞத்தில் வர்ற விஷயம். இதை பேஸ் பண்ணி வருது. இது வந்து லோகா சமஸ்தா சுகினோ பவுந்துங்கிற முறையில் வரல. ஒரு கிங்கு வந்து அவன் போரில் இருக்கான், ஒரு லீடர், அவனுடைய வெற்றிக்கு பண்ணுறதுல யஜ்ஞம் வருது. அவனுடைய நாடு சுபிட்சமாக இருக்கணும், யஜ்ஞம் வருது. இது ஒரு ப்ரீஸ்டியோடைய வேலை, ஒரு புரோகித வேலை. புரோகிதத்தில் எல்லா இடத்துலையும் வரும். அந்த புரோகிதத்தில் நாலேஜ் இருக்குது, புனிதம் இருக்குன்னு சொல்ல வைக்கிறதுல எதை புனிதம்னு சொன்னாலும் எதையோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். புனிதம்னு வந்தாலே யூ ஆர் கிரியேட்டிங் எ ரிஃப்ட் பிட்வீன் காமன் பீப்புள் அண்ட் அதர்ஸ். அது வேதத்தில் என்ன இருக்குங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது. ஆனால் வேதத்தை சொல்லிட்டு என்ன வந்தது, எல்லாமே வேதத்தில் வருது. வர்ணம் வேதத்தில் வருது. ஆனால் வேதத்தில் ரிக்வேதத்திலேயே சதுர்வர்ணம் எங்கே வருது? 10th மண்டலம் மட்டும்தான் அந்த ரெஃபரன்ஸ் புருஷ யுக்தத்தில் இருக்குது. மற்ற எந்த இடத்துலையும் சூத்திரன் கிடையாது. சூத்திரன் இல்லாத, சூத்திரன் தான் 4வது வர்ணம், அது பெண்ணால் வர வேதங்களில் வர்றது. அப்போ ஒரு சோஷியல் கிரியேஷன் டெவலப்மெண்ட், சமூக கட்டமைப்பு வரதில் அடுக்கு நிலை இதை கொண்டு வர்றதுக்கு முதல் வேதம் அவங்களுடைய இன்னர் அஃபேர், ஆரியன் சொசைட்டி பஞ்சஜனாவுக்குள்ளே வர்றது. பின்னால் அவன் மற்றவங்களை சேர்க்குறதில், ஒர்க்கிங் கிளாஸை சேர்க்குறதில் அவனை சூத்திரன்னு சேர்க்குறாங்க. அந்த சூத்திரன்னு வேதத்தில் சேர்த்துட்டு வைஷ்யா சூத்ரா அனாரியாங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். பிராமணனும் சத்திரியனும் ஆரியான்னு சொல்லிட்டு வைஷ்யா சூத்ரா அனாரியான்னு ஏன் சொல்லணும்? தென் ஹூ ஆர் த சண்டாலாஸ்? அப்போது இந்த மற்றவங்களையெல்லாம் மனுஷனே இல்லைங்கிற அளவுக்கு வேதத்தில் சொல்கிறாங்க. வேதத்தில் வரந்தாலும் பல இடங்களில் பார்க்க, ரிக்வேதம் அந்த ஏழையஸ்ட் வேதா. ஏன் ஒருத்தனை கருப்புன்னு சொல்லணும் வேதத்தில்? ஏன் ஒருத்தனை மூக்க சப்பியானவன்னு சொல்லணும்? ஏன் வேதத்தில் வந்து புரியாத பாஷையை பேசணும்னு சொல்லணும்? ஏன் வேதத்தில் வந்து பெண்ணை வர்ஷிப் பண்ணுறவனும் பேசணும்? லிங்கத்தை வர்ஷிப் பண்ணுறவனை ஏன் மற்றவனை பற்றி பேசணும்? வேதங்கிறது நீங்கள் நல்லா பார்க்க போனீங்கன்னா தங்களை உயர்த்திக்கிறதும் தங்களுக்கு அப்போ ஒத்து வராதவனை படிக்கிறதுமா இருக்கிற சில பாசங்கள் நிறைய இருக்குது அதில்.
எந்த புனிதமும் வந்து எல்லா மனுஷனையும் மனுஷனாக பாவிச்சா தான் புனிதம். ஒரு சிலவங்களை வந்து தாஸ்யு தஸ்யு அப்படின்னு சொல்லிட்டு, அசுரா சொல்லிட்டு, ராட்சசா சொல்லிட்டு, பாணியை சொல்லிட்டு, அவனை வந்து யஜ்ஞத்துக்கு உள்ள விட, அவனை யஜ்ஞம் பண்ணலாம், அவனை யஜ்ஞத்துக்கு பொருத்தமில்லைன்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் டிக்ரடேஷனை ஏன் வந்து சொல்லணும்? அப்படி இல்லைன்னா ஓப்பனாக வந்து ஏன் வேதமே வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டாமா? மனுஷன் பிரிக்க தப்புன்னு சொல்ல வேண்டாமா? நீங்கள் வந்து வேதம் கரெக்ட் பண்ணல, வேதத்தை பேஸ் பண்ணி தான் அத்தனை டிவிஷன்ஸையும் உருவாக்குறாங்க. வேதத்தை கோட் பண்ணாமல் இருந்தால் நம்ம வேதத்தை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. இன்றைக்கும் வந்து சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் வர்றதில் வேதத்திலேயே சொல்லியிருக்குன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ அதை முதல்ல அங்கே தானே சொல்லணும், இல்லை வேதத்தில் அப்படி சொல்லலைன்னு சொல்லணும். ஆனால் ப்ராக்டிஸில் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நியாயத்தையும் சொல்கிறது சரியாக வராது. வாட் இஸ் ப்ரீச்ட் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட். வி ஃபைண்ட் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரீச்சிங் அண்ட் ப்ராக்டிஸ். அதனால் சொல்கிறோம், இதை கோட் பண்ணுறதில் நம்ம அவ்வளோ புனிதமாக எடுக்க தேவையில்லை, அதை ஒரு மைண்ட் பண்ண தேவையில்லை. 4 வேதங்கள் மட்டும் வேத வாக்கியங்கள் சொல்ல முடியாது. இப்போது ஒரு 5 விதமான மனநிலையிலே சொல்லப்பட்ட எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், த மைண்ட் ஆஃப் டிசிப்ளின், த மைண்ட் ஆஃப் ஆர்டர்லினஸ், த மைண்ட் ஆஃப் ட்ரூத், த மைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன், த மைண்ட் ஆஃப் குட்வில். இந்த 5 நிலையிலே நம்ம மனசு நிலையில் சொல்லப்பட்ட எதுவுமே எல்லாமே வேதமாக, எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட் விஸ்டம். இப்போ சதுர்வேதத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, ஐ அக்ரி வித் யூ. இல்லை, we will accept any words of wisdom as wisdom, but that need not be given the nomenclature Veda. எந்த விஷ்டத்தையும் நாம் ஏற்றுக்கலாம், யார் சொன்னாலும் அந்த ஒரு விஷ்டத்தை நான் இங்கே ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை வேதம்னு சொல்கிறத ஏற்றுக்க தேவையில்லை. அதை சொல்கிறேன், ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், எம்என் ராய் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு, மேன் இஸ் ரேஷ்னல் பிகாஸ் ஹி இஸ் மாரல். மேன் இஸ் மாரல் பிகாஸ் ஹி இஸ் ரேஷ்னல். அவ்வளோதான். நாம் வந்து நியாயத்தை அந்த உணர்வு இருக்கிறனால பகுத்தறிவாளனாக இருக்கும். பகுத்தறிவாளனாக இருக்கிறத நியாயத்தை பக்கம் போகிறோம். இதுதான் பேசிக். இதுக்கு ஒத்து வராத இதையும் வி ரிஜெக்ட் இட். இதுக்கு ஒத்து வர எல்லாத்தையும் வி அக்செப்ட் இட். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.